இனிப்பின் சுவையோடு காரசாரமான உணவுகளோடு ஒளி விளக்குகளோடு புதிய ஆடைகளின் அழகும் சேர்ந்து தீபாவளி பண்டிகை மேலும் பிரகாசமாக்கும். புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து பண்டிகையை கொண்டாடினால்தான் திருப்தி தரும் என்றே சொல்லலாம். அந்த வகையில் இந்த தீபாவளி ஸ்பெஷலாக நவீன யுகத்திற்கு ஏற்ப புது புது டிசைன்களில் வண்ண வண்ண ஆடைகள் விற்பனைக்கு வந்துள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தீபாவளி என்பது வெறும் பண்டிகை அல்ல. அது குடும்பம், உறவு, அன்பு, நினைவுகள் அனைத்தையும் இணைக்கும் ஒளி தீபம் என்றுதான் சொல்ல வேண்டும். இருளை அகற்றி மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் பரப்பும் தீபாவளி பண்டிகை இந்த ஆண்டு வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் சென்னை தீநகர், பாண்டி பஜார், சவுகார்பேட் போன்ற பகுதிகளில் உள்ள ஜவுளி கடைகளில் ஆடை விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. சேலை, சுடிதார், லெஹங்கா, சல்வார் கமீஸ், குர்தா பிளாசோ மற்றும் வெஸ்டர்ன் டிரெஸ்ஸுகள், குறிப்பாக பட்டு சேலைகள் மற்றும் டிசைனர் சேலைகளை பெண்கள் விரும்பி வாங்கி செல்வதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது மட்டுமின்றி ராசலீலா, லீனோ ஜம்தாரி, மோகா மவுஸ் போன்ற புதிய வகை பட்டு புடவைகள் இந்த தீபாவளி பண்டிகையை அலங்கரிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று குர்தீஸ் வகையில் ரீனிகா, சராரா, ஸ்கர்ட் வகை ஆடைகள் இந்த தீபாவளிக்கு மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். 15 பட்டுப்புடவைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு புடவைக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று புனைவும் கதைகளும் இருக்கிறது. கிருஷ்ணர் கோபியர்களோடு நடனமாடக்கூடிய அந்த நிகழ்வை அழகாக கைத்தறியில் பட்டு நூட்களை வைத்து அற்புதமான வடிவமைத்திருக்கிறாங்க. இந்த வருஷம் நாங்கள் வெளியிட்ட புடவைகளுக்கும் சரி, எங்களுடைய உன்னதமான தனித்துவமான புடவைகளுக்கும் சரி, வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது தீபாவளி லான்ச்சிங்க்கு வந்து நியூவாக நம்மளது ஸ்ரீனிகான்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த பிராண்டில் வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் அரைவல் ஆகிருக்கு. இது வந்து நியூ பார்ன் டு 6 மந்த்ஸ்க்கு போடுற ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி கவுன்ஸ் டைப்பில் அரைவ் ஆகிருக்கு. ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நியூ பார்ன்ஸ்க்கான ஃபெஸ்டிவல் ஆட் இது. அண்ட் இதிலே சந்தேரி, இது வந்து பியோர் சில்க். உங்களுக்கு இது வந்து சந்தேரி சில்க்கு. இது வந்து 1 இயர்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலி 9 இயர்ஸ் வரைக்கும் வந்த சைஸ் இது. ஸோ இது ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் இது. அதுலேயே இன்னொரு ஒர்க் பண்ண ஸ்டைலில் இந்த மாதிரி ஸ்டைல்லையும் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே காட்டன் தான். உள்ளே வந்து பிள்ளைங்களுக்கு எந்த குத்தமும் செய்யாது. நல்ல சாஃப்ட் ஹேண்ட்லிங், ஃபேப்ரிக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது. பெண்களை போன்று சிறுமிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த தீபாவளியில் அதிக அளவு புதுவரவு வந்துள்ளதாக கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சிறுமிகளுக்கு பட்டு பாவாடை, தாவானி, லெஹங்கா, பலாசோ, குர்தா சுடிதார் செட், பிரின்சஸ் ஃப்ராக், வெஸ்டர்ன் பார்ட்டி டிரெஸ் வகைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக கடை ஊழியர் தெரிவித்துள்ளார். பெண்கள் புதுவரவை போன்று சிறுவர் மற்றும் ஆண்களுக்கான புதுவரவும் அடிதூள் என்றுதான் சொல்ல வேண்டும். நியூ கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். என் ஹோல் ஃபேமிலிக்கு, என் பையனு கல்யாணத்துக்கு, என் பொண்ணு கல்யாணத்துக்குலேருந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணிவிட்டு வீட்டிலே பெரியவங்கள்லாம் இருக்காங்க. எல்லாரோடையும் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னும் பெரியவங்க இருக்காங்க, பக்கத்துலேயே இருக்காங்க ரிலேட்டிவ்ஸு. ஸோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்கள்ட்டெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போய் அங்கே போகும்போது அங்கே எல்லாம் எங்கள் அம்மா அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வருவாங்க வீட்டுக்கு. ஸோ அதெல்லாம் அங்கே பயங்கர செலிப்ரேஷன் இருக்கும். அது நைட்டு வரைக்கும் போகும். நைட்டுக்கு அப்புறம் திருப்பி அங்கேருந்து எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, இன்னும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணி அப்படி. ஸோ அந்த நாள் முழுக்க வந்து பிஸியாக தான் இருக்கும். குறிப்பாக சிறுவர்களுக்காக ஷெர்வானி, குர்தா பைஜாமா, கோட் பேண்ட் செட், தோத்தீஸ், ஜீன் டி-ஷர்ட் காம்போ, இந்த ஆடைகளில் ஷெர்வானி மாடல் தீபாவளியில் மக்களிடையே மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது என்றே சொல்லலாம். இதேபோன்று ஆண்களுக்கு சட்டை, பேண்ட், டி-ஷர்ட், பிளேசர், குர்தா பைஜாமா, வேஷ்டியும், இளைஞர்களுக்கு ஜீன்ஸ், ஜாக்கெட், குர்தா மற்றும் பிளேசர் அதிக அளவில் இளைஞர்கள் வாங்கி செல்கின்றனர். இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை ஒரு தீபாவளி திருநாள் தான். அந்த தீபாவளி திருநாளை இந்தியாவில் உள்ள அத்தனை கோடி ஜனங்களும் ஒன்றா கொண்டாடுன்றது ஒரு பெரிய நம்ம நாட்டினுடைய ஒரு ஒற்றுமையை மிக தெளிவாக காமிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பண்டிகை. எல்லா மதத்தினரும் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை தீபாவளின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் நம்ம ஒரு தமிழனா.
மொத்தத்தில் தீபாவளி பண்டிகை நெருங்கும் வேளையில் புதிய ஆடைகள் என்ற ஆனந்தம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சிறப்பு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வண்ணமிகு ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்ட டெக்ஸ்டைல் கடைகள் பண்டிகை மகிழ்ச்சியில் ஒளிர்கின்றன. விற்பனையாளர்கள் மகிழ்ச்சியுடன் பணிபுரிய வாடிக்கையாளர்கள் புதிய ஆரம்பத்திற்கான ஆடைகளை ஆர்வத்துடன் தேர்ந்தெடுத்து வருகின்றனர். இனிமையும் கலாச்சாரமும் அழகும் ஆனந்தமும் நிறைந்த இந்த தீபாவளி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வளமும் வெற்றியும் பொடியட்டும்.